ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லதான் எங்களுக்கு ஆசை. ஆனால் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? சரி, நல்லா இருக்கோம் நண்பர்களே. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நான் என்னான்னு தம்ப்நெயிலே சொல்லியிருப்பேன். நான் இந்த பேட் கமெண்ட் போடுறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். நான் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? அவங்க எதுக்காக இந்த பேட் கமெண்ட் போடுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து லைவில் வந்து உட்காரோம்னா மானிட்டேஷன் ஆகாதவங்க வந்து உட்காந்தாங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக லைவில் வந்து உட்காடுறாங்க. இப்போ நாங்கள் எதுக்கு லைவில் வந்து உட்காரோம்னா எங்களுக்கு வந்து வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது, ஷார்ட்ஸும் வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால் லைவில் வந்து உட்காந்தா எங்களுக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட் இந்த மாதிரி வந்து ஆப்ஷனால் கொஞ்சம் டாலர் வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த லைவ்லேயே வந்து உட்காருது. புரியுதுங்களா? அதை கெடுக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேட் கமெண்ட் போடுறானுங்க. பேட் கமெண்ட்டு எதுக்காக நீங்கள் போடுறீங்க? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு எங்களையும் நான் உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சா உங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணாதுல்ல. பேட் கமெண்ட் எதுக்கு போடுறீங்க? இப்போ நீங்கள் போடுற கமெண்ட்டால் எங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆகும், மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். புரியுதுங்களா? மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்ட் டைம் அவுட் கொடுத்து பிளாக் பண்ணிட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதான் எங்களோட கேரக்டர். ஆனால் உங்களோட கேரக்டர் நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து நீங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ லைவ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. சில பேருக்கு ஒருத்தங்கிட்ட பேச முடியும், சில பேர் வந்து ஒருத்தங்கிட்ட போய் பேட் இப்போ என்கிட்ட நல்லா பேசுகிறவங்க இன்னொரு லைவ்ல போய் பேட் கமெண்ட் போடுறான், ஏன்ட்ட அங்கே பேட் கமெண்ட் போடுறோம், இங்கே வந்து நல்லா பேசுகிறான். அந்த மாரிலாம் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பேட் கமெண்ட் போட்டு அதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதோ பணம் தரேன் சொல்ல போகிறாங்க யூடியூப்பில். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கும் அதில் பணம்லாம் வராது. புரியுதுங்களா? நாங்கள் வந்து இந்த டாலர் ஏர்ன் பண்ணுறத நாங்கள் வந்து லைவில் உட்காந்துருக்கோம். அதை தெரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேட் கமெண்ட் போட்டு எங்களுக்கு டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பைசாவுக்கும் பிரோஜனம் கிடையாது. சரிங்களா? வரலாம், நல்லா பேசலாம், ஜாலியாக பேசலாம், சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் லைவில் உட்காந்துனா நிறைய ஒரு 10 பேர் பேச வராங்க, நீங்கள் நிறைய பேர் பேசும்போது உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது, வேலை முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பேட் கமெண்ட்டை போட்டு அது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட முகத்தை நான் இப்போ லைவில் உட்காந்து பேசுகிறேன் பாருங்க. உட்காந்து பேசும்போது அழகாக அப்படி ஃபோட்டோ எடுத்து அப்படியே என்னோட ஐடியை கிரியேட் பண்ணி வந்து அந்த லைவ்லேயே வந்து எனக்கு பேட் கமெண்ட் போடுறான். ஃபஸ்ட்டு அக்கான்னு சொல்லி பேசுகிறான், அப்புறம் பார்த்தனா பேட் கமெண்ட் போடுறான். இவங்களுக்கு அக்காவுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க லைவில் பேட் கமெண்ட் போடுறவனுங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னும் 2-3 பேர் லைவ் போடுறவங்க அவங்களோட சேனல் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு கிரியேட் பண்ணி 5 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் உடனே கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. ஒருத்தன் ஒரு 100 ஐடி கிரியேட் பண்ணுவானாட்டுக்கு பண்ணிட்டு வந்து அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு எங்கள் லைவ்லேயே பேசுகிறாங்க. அவங்க தெரியலை. நாங்கள் போய் உள்ளே போய் சேனல் ஆக்டிவிட்டியை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க சேனல் யார், அவங்க என்ன சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பண்ணி தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து திட்டு வாங்கிட்டு போகிறீங்க. புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் யூடியூபர்ஸாக இருந்தாலும் எவனா பேட் கமெண்ட்டு யாராவது வந்து உங்கள் சேனல் மெம்பர்ஸ் வந்து அவங்க சேனலோட ஐடியை வச்சுட்டு வந்து உங்களுக்கு பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து சேனல் ஆக்டிவிட்டி நீங்களே செக் பண்ணலாம். சேனல் ஆக்டிவிட்டி அந்த இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேனல் வச்சுருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் போது நீங்கள் அவனை ஈஸியாக நீங்கள் பிளாக் பண்ணி டைம் அவுட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதனால் நீங்கள் அவனுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு டென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் லைவை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. சரிங்களா? இவனுங்களுக்காக நம்ம பயந்து ஓடினோம்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்றைக்குமே நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. புரியுதுங்களா? எல்லாமே வரும், எல்லாத்தையும் தாண்டி தான் வரும். இப்போ மானிட்டேஷன் ஆகிறது நம்ம எவ்வளோ வீட்டில் இப்போ சேனலை ஸ்டார்ட் பண்ண நம்ம எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருப்போம், எல்லாத்தையும் சமாளித்து தானே வந்திருப்போம். அதே மாதிரி மானிட்டேஷன் ஆகிறது நம்ம எவ்வளோ போராடி வந்திருப்போம். அதே மாதிரி இது லைவ்ல ஒரு பாட்டு பேட் கமெண்ட் வரவன் வந்து ஒரு சொல்லுங்களேன் ஒரு ஓரத்தில் இருக்கிறவன். அதனால அவனை தூர தூக்கி போட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கு உள்ள லைவ் போடுற யூடியூபர்ஸ்க்காக சொல்கிறேன். சரிங்களா? இந்த பேட் கமெண்ட் போடுற நாய்ங்க திருந்த மாட்டேங்கிறானுங்க. ஏன் இப்படி இருக்கானுங்கன்னே தெரியல. சரிங்க நண்பர்களே, எனக்கு இன்னும் போக எனக்கு பேசினா அவங்கள பற்றி பேசினா எனக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னோட ஃபோட்டோவே வச்சு எனக்கே பேட் கமெண்ட் போடுறான்னா அதுதான் இது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? இவனுக்கு என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்க. திருந்தாத ஜென்மங்க அவனுங்க, அப்படிதான் இருப்பானுங்க. அதனால அவங்கள ஒரு ஓரமாக விட்டு தள்ளிட்டு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணுமோ அடுத்த ஸ்டெப் வைக்கிறத மட்டுமே நம்ம பார்த்து நம்ம
முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு டென்ஷன் ஆகுது பற்றி பேசினாவே. ஏன்னா நம்ம லைவ் போடுறோம்னா ரெகுலராகவே, அதனால் வந்து அப்போ பேசும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அதை கொஞ்சம் அதை பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிரும். என்னடா இவ்வளோ பேர் இப்படி பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிரும். அந்த சரி அதை உடனே வந்து பிளாக் பண்ணிட்டு டைம் அவுட் கொடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கமெண்ட்டை படித்து போயிட்டே இருப்போம். அதனால நீங்களும் அந்த மாதிரி இருங்க. அவனுங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இதை விட நல்ல வீடியோவா. சரிங்களா? ஓகே, பாய் 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 பாய். இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, அடுத்த நல்ல வீடியோவில் நான் வரேன். ஓகே, பாய் 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 பாய்.